எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து பிறந்து வந்தவன். எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணி, எங்கள் அம்மா பேர் காளியம்மா. கவனமாக கேளுங்க, என்னுடைய சாட்சி துவங்கி அதன் பிறகு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தை பிறந்தவன். வெறும் இந்து குடும்பத்தில் பிறந்தது மாத்திரமல்ல, நான் கொஞ்சம் வித்தியாசமா RSSல கூட இருந்தவன். இந்த வேதத்தை காலில் மிதித்து எனக்கு கிறிஸ்தவத்தை கண்டாலே பிடிக்கல. காரணம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை காட்டாம போனபடியாலே அவங்க பேசுகிறது ஒண்ணு, செய்வது இன்னொன்னு. அதனால எனக்கு கிறிஸ்தவங்களா இப்படிதான், என்ன மாதிரி தான் அவனும் இருக்கிறான், என்ன வித்தியாசம்? There was no any different. நானும் சினிமா பார்க்கறேன், அவனும் சினிமா பார்க்கறான். நானும் கெட்ட பேச்சு பேசுறான், அவனும் கெட்ட பேச்சு பேசுறான். எனக்குள்ளேயும் பொறாமை இருக்கு, அவனுக்குள்ள பொறாமை இருக்கு. அப்ப எதற்கு எனக்கு கிறிஸ்து வேண்டும் என்ற ஒரு பெரிய காரியம் எனக்குள்ள இருந்தபடியாலே எனக்கு இயேசுவண்டே வருவதற்கு பிடிக்கவில்லை. கவனமாய் கேளுங்க தேவ பிள்ளைகளே, என்னை போல அநேகர் சென்னை பட்டணத்தில் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். கிறிஸ்துவண்டே வர விருப்பமா இருக்கிறது தடை RSSஓ BJPயோ அல்ல. கிறிஸ்துவண்டே வராத இருக்க தடை நீங்களும் நானுமே. கவனமாய் கேளுங்கள். நான் இந்து குடும்பத்தை பிறந்து வந்த பிறகு ரூபங்களை பார்த்து, ஸ்வரூபங்களை பார்த்து ஆராதித்து பூஜை செய்தவன். எனக்கு இயேசு என்ற காரியம் ஒண்ணுமே தெரியாது. பிறகு 21வது வயதில் என் ஆண்டவர் என்னை தேடி வந்து தொட்டார். தொட்ட பிறகு என்ன அனுபவம், என்ன நடந்தது, என்ன காரியம் நடந்தது ராஜு வாழ்க்கையில? பாவத்திலையும் இச்சையிலும் பெண்ணு பின்பதாக, பணத்தின் பின்பதாக, மோகங்கள், இப்படியாப்பட்ட பாவ சிற்றின்பத்தில் வாழ்ந்த என்னை ஒரே நிமிடத்தில் தேவ அன்பு வருமானால் எப்படி ஒரு மனிதன் மாற முடியும்? How? ஏன்னா கோவிலில் தேடி போன தெய்வம் அங்கதான் இருக்கிறாங்க, அங்கதான் கடவுள் இருக்கிறான்னு சொல்லும் போதெல்லாம் ஏதோ தூரத்துல தெய்வத்தை வைத்து விட்டோம், தூரத்தில் இருந்து ஆராதித்தோம், உள்ள நுழைய முடியாது. அதனால எனக்குள்ள வர வேண்டிய பரிசுத்தம் வரவில்லை. ஏன்னா நான் வணங்கின தெய்வங்கள் அப்படி. ஆனா இயேசு கிட்ட வந்த பிறகு ஒரு மனிதன் வாழ்க்கை மாறுமானால் ஏன் தெரியுமா? இந்த உடல் தேவ ஆலயமாய் மாறிவிடுகிறது. நல்ல கையை தட்டிருக்கணுமே. அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள இயேசு வரும்போது, அவருடைய பிரசன்னம் வரும்போது, என்ன அறியாமலே ஒரே ஒரு வாஞ்சையின் உள்ளத்துல பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஒரு மனிதனுக்கு தேவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரானால் அவர் பெரிய பணக்கார தேவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணவே மாட்டாரு. அவர் பெரிய கார்த்தருக்கு தேவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணவே மாட்டாரு. அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரானால் அவர் பரிசுத்தராய் அவர் தன்னை அறிமுகப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நாடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. உமக்கு சிங்காசனம் அமர்த்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சொல்லுங்க, உமக்கு உம்மை துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த அலங்காரத்துடனே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம். கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. 7 பிள்ளைங்க எங்க அம்மாவுக்கு. 7 பிள்ளைகளுக்கும் சின்ன வயதிலிருந்து நான் கேட்டு வளர்ந்தது நல்ல வார்த்தைகள் அல்ல, கெட்ட வார்த்தையை கேட்டு வளர்ந்தவன்.
நைட்டு ஃபுல்லாக எங்கள் அப்பா தண்ணி அடிச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை நடக்கும். சின்ன அறை, இந்த சின்ன அறைக்குள்ளே 7 பேரும் இருக்கணும், ஒரே ஒரு சின்ன கிச்சன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா அடிக்கும் போது எங்கள் அப்பா எங்கள் அம்மா அடிப்பாங்க. அவருக்கு மூடு மார்ச்சா எங்களை அடிப்பார். ஓடி ஒளிவதுக்கு இடம் இல்லை. கதவை தட்டினாலும் கூட ஒருவரும் உதவி செய்ய வரமாட்டாங்க. they will never come forward to help us. இப்படி கெட்ட வார்த்தையை கேட்டே வளர்ந்துட்டேன். ஸ்கூலுக்கு போனாலும் பாபா பாக்ஷி ஞாபகம் வராது, ஜானி ஜானி எஸ் பாப்பா ஞாபகம் வராது. எங்க அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த கெட்ட வார்த்தை தான் என் காதுக்குள்ள அப்படியே ஜொலித்து கொண்டே இருக்கும், தொனித்து கொண்டே இருக்கும். லிசன், கவனமாய் கேளுங்கள், கவனமாய் கேளுங்க. இப்படி இருக்கும்போது 3:30 மணிக்கு தூங்குவார் எங்க அப்பா. அவருக்கா கிக்கு இறங்கிடுச்சுன்னா தூங்குவார். அவருக்கா தூக்கம் வந்து நாங்கள்லாம் தூங்கணும். அது வரைக்கும் யாரும் தூங்க விட மாட்டார், யாரும் தூங்க முடியாது. 7:30 மணிக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும். பட்டினியா ஸ்கூலுக்கு போவேன். திரும்பி பட்டினியா வீட்டுக்கு வரும்போது சாப்பாடுக்காக ஏக்கத்தோடு வரும்போது மறுபடியும் எங்க அப்பா எங்க அம்மா அடிச்சு வெளியே அனுப்பியிருப்பார். மறுபடியும் சோறு காணும், பூவாயில குப்பை தொட்டில போய் சாப்பிட்டேன் நான். கவனமா கேளுங்க. ஐ எம் நாட் ஜஸ்ட் எக்ஸாச்சுரேட்டிங், ஐ எம் டெல்லிங் யூ வெரி ஹானஸ்ட்லி. அதான் சொல்றேன், இன்னைக்கு ஏதோ ஃபேஷனாய் போகிற உலகம். சோறுக்காக, காருக்காக, பெரிய பேருக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு சீடியை போட்டு அடுத்தது ஆடி கார், சீடி ஆடி, கடைசியா டெட் பாடி. ஹலோ, சாட்சியை பாருங்க ஐயா, சாட்சியை பாருங்க. நான் இயேசு கிட்ட வந்துட்டேன், நான் ஜெட்டை வாங்க போறேன். நான் சொல்றேன், பிறக்கிற இந்தியாவில் பிறகு 10 பிள்ளைகளுக்கு 5 பிள்ளைக்கு ஜெட்டியே இல்லப்பா, ஜெட்டு வாங்க இல்ல. கவனமாய் கேளுங்க. யாரோ 2-3 பேர் தான் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. ஹலோ, ஆகையால எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், ஒரே ஒரு பெட்டியோடு குவாலிட்டி ஆபீசரா இருந்து சென்னையில பணி செய்து பிஆருக்கு போய் ஏதோ அண்ணன் இருக்கிறார் அவரை பத்தி புகழ்ந்து எங்க போனாலும் என்னை பாதித்த ஒரு மனுஷனை பத்தி நான் பேசாம இருக்கவே மாட்டேன். ஆகையால ஏதோ ஒரு மோகத்துல கோலப்பரி காரியத்தை விட்டு இழந்து ஓடி அடைந்து கொண்டார் இல்லையா, அதுதான் மேட்டர். அப்ப எனக்கு சோறே இல்லை, குப்பத்தொட்டில சாப்பிட்டேன். திருட்டுத்தனமா கல்யாணத்தை போய் சாப்பிட, முஸ்லீம் கல்யாணம் நல்ல கறிச்சோறு போடுவான், அங்க போய் சாப்பிட்டு எத்தனையோ தடவை என்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிருக்கிறாங்க. திரும்பி சூடு சொன்ன இல்லாம அதே கல்யாண ஹாலில் போயிட்டு சாப்பிட்டு இருக்கிறேன். கவனமாய் கேளுங்க. 16 வயசு இருக்கும் போது குடிகார அப்பா எங்களை விட்டு போயிட்டாரு, செத்துட்டாரு. அப்ப இன்னும் வறுமை எங்க குடும்பத்தை தாக்கினது, இன்னும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். படிப்புக்கு ஃபீஸ் கட்ட முடியல. எங்க அம்மா மாசம் மாசம் பிரின்சிபல் காலில் வந்து விழுவாங்க, சார் அடுத்த மாசம் கட்டிடுறேன், அடுத்த மாசம் கட்டிடுறேன். அது நான் தான் ரொம்ப படுமோசம், ஏன்னா நான் தான் கடைசி. சின்ன பிள்ளைங்க நல்லா வளருவாங்க கேள்விப்பட்டாங்க. நான் இன்னும் மோசமான கஷ்டத்தள்ளப்பட்டேன், இன்னும் மோசமான நிலைமை இருந்தது. 16 வயசுல எங்க அப்பா இழந்த பிறகு இன்னும் மோசமான சூழல் தள்ளப்பட்டோம். பயங்கரமான வறுமை பயங்கரமா இருந்தது. 21 வயசுல என் குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு நான் ஏற்றுக்கொண்டேன். அப்ப எல்லா வீட்டுக்கு பிரேசல் போகும்போது எல்லாம் சாட்சி சொல்லுவாங்க. என்ன சாட்சி? ஏசப்பா கிட்ட வந்துட்டோம், எனக்கு வீடு கிடைச்சிருச்சு. ஏசப்பா கிட்ட வந்துட்டோம், சைக்கிள் ஓட்டியிருந்தேன், இப்ப கார் வாங்கிட்டேன். எல்லாரும் இப்படி சொல்லும் போது ஸ்தோத்திரம் ஆண்டவர், இவ்வளோ செஞ்சீங்களே, எனக்கு ஒன்னே ஒன்று செய்யுங்க, எனக்கு நல்ல சோறை கொடுங்க, நான் உங்களுக்காக ஊழியம் செய்கிறேன். நான் கேட்டது அவ்வளோதான். ஆனால் நடந்தது என்ன? இருந்த சோறும் போயிடுச்சு. பக்கத்தில் கையை பிடிச்சி மூஞ்ச பார்த்து கேளுங்க, இருந்ததும் போயிடுச்சு. என்ன பாட்டு பாடுவாப்பா? இப்போ ஆவிக்குரிய பாடல் சோகமான பாட்டு நிறைய விட்டுருக்கு. இப்போ சோகமாக உங்களை பாட வச்சு டாய் கண்ணில் தண்ணி வர வைக்கிறாங்க எல்லாரும் சர்க்கஸ் பண்ணி. சோர்ந்து போகாது. அப்படியே பல காரியங்கள் வந்து இன்னும் சோர்வுக்குள்ள தள்ளப்படும் போது நீ கேட்கல, ராஜுவனா ராஜுபதி இயேசு விட்டு விலைக்கு போக மனசு இல்லையா? மனசே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? என் சட்டை மாறல, என் வயிற்று நிரம்பல. ஆனா ராஜுக்குள்ள இருந்த அந்த பாவமான வாழ்க்கை, அந்த உள்ளான மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என் சட்டையை பார்த்தேன், என் சட்டை அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் என்ன பார்த்தேன்? குடிகார பொம்பளை பொறுக்கி இயேசு மாத்திட்டாரு. எனக்கு சோறுனா கூட பரவாயில்ல ஆண்டவரே, நான் உங்களுக்காக வாழ்றேன் சப்பா, உங்களுக்காக வாழ்றேன் ஆண்டவரே. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். சொல்லுங்க, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுங்க, வாழ்ந்தாலும் உம்மோடுதான்ப்பா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, உமக்காக தான் ஆண்டவரே, உமக்காகத்தானே உயிர்
சொல்லுங்க, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். அப்ப எனக்கு காசு பணத்தை பார்த்து ஆச்சரியம் வரவே இல்லை. 2006 பாவங்கள் போக்கே வந்துச்சு. யாருக்குமே எனக்கு தெரியாது, யாருக்குமே எனக்கு தெரியாது. ராஜுபதி ஏதோ ஒரு மூலையில் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடத்திக்கின்னு அன்னைக்கு 6 பேர் ஆன்லைன் பிரேக் வருவாங்க. அவ்வளவுதான், 6 பேர் தூங்கும். அந்த தூங்குறவங்களுக்கு பிரசங்கம், பாட்டு, இதுதான் ராஜு. அப்ப இயேசு கிட்ட ஏன் வந்தேன்? ராஜுபதி எதை பார்த்து இயேசு கிட்ட வந்தீங்க? நிறைய சுவிசேஷ கூட்டத்துக்கு எல்லாரும் ஓடுறோம், இயேசு கடத்தி தித்துருவார், ஓடி போறோம். முன்னாடி எத்தனை பேர் இயேசு வேணும்? முன்னாடி வந்து இயேசு ஏற்றுக்கொள்கிறாங்க. எதற்காக இயேசு ஏற்றுக்கொண்டாங்க? இயேசு கடத்தை தீர்த்து விடுவார், இயேசு என்னை துபாய்க்கு அனுப்பி விடுவார், இயேசு என்னை அமெரிக்காவில் டாக்டர் படிக்க உதவி செய்வார். இது அல்லையா, இயேசு என்னை பரிசுத்தமாய் மாற்றுவார், இயேசு என்னை பரிசுத்தமாய் மாற்றுவார். எல்லா சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த. வெஸ்லி என்ன சொல்லுவார்? அந்த கதையை சொல்லுவாரு. அந்த காலேஜ் கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரின்சிபல் ஓடி வந்து வாய மூடுறா அந்த பாட்டை பாடாதான் சொல்லும்போது, ஏன் சார் நான் கடவுள் பேரே யூஸ் பண்ணலையே? அட போடா முட்டாள், உனக்கு மாத்திரம் உலகத்துக்கே தெரியண்டா, இயேசுதான் பரிசுத்த, இயேசுதான் பரிசுத்த. ஐயா, இது மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையை கீழே தள்ளி கொண்டிருக்கிறோம், மூடிக்கொண்டிருக்கிறோம். இதை பேசாதப்பா, இதை பத்தி சொல்லிடாதப்பா, ஏதாவது கொஞ்சம் ஆறுதலா பேசு, ஏதாவது கொஞ்சம் சமாதானமா பேசு. இதை பத்தி சொல்லிடாத, கொஞ்சம் கொஞ்சமாய் பரிசுத்த செய்திகள், பரிசுத்த பிரசங்கங்கள், பரிசுத்த வாழ்க்கை குறித்து அக்கறைகள், கவனிப்பு, பயங்கள் இழந்து கொண்டு இன்றைக்கு உலகத்துல சிற்றின்பத்தில் விழுந்து கிறிஸ்தவம் வேற எங்கேயோ போயிடுச்சு. பரிசுத்த அலங்காரம் இருக்க வேண்டிய கிறிஸ்தவத்துல மேடை அலங்காரம் வந்து விட்டது. பரிசுத்த அலங்காரம் இருக்க வேண்டிய சபைக்குள்ள மைக், ஜேபிஎஸ் ஸ்பீக்கர், காயில் அத்தனை இருந்து பரிசுத்தம் இல்லாமல் போனால் என்ன லாபம்? என்ன லாபம் ஐயா, என்ன லாபம்? ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தம் இல்லாமல் போனால் தேசத்தை மாற்ற முடியாது. திறமை உள்ளவன் தேவையில்லை, பாட்டு பாடுறவன் தேவையில்லை, இசைவாசி தேவையில்லை. ஒரு வாலிப தங்கச்சி பரிசுத்தத்துக்காக வைராகியம் பாராட்டுவாயானால் உன்னை கொண்டு தேவன் தேசத்தை மாற்றுவார், உன்னை கொண்டு தேவன் தேசத்தை மாற்றுவார்.